சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை சாலையில் திறந்து கிடக்கும் மழைநீர் வடிகால் வாயால் தற்போது அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திறந்த நிலையில் மழைநீர் வடிகால் தற்போது இருப்பதால் அங்கு அடுத்தடுத்து வாகனங்கள் விபத்துக்குள்ளாகக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கைகளை எடுத்தது என்று கூறி வரக்கூடிய விளம்பர திமுக அரசு தற்போது எந்த ஒரு பணியையும் முழுமையாக செய்யவில்லை. மழைநீர் தேங்கி நிற்பதால் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தற்போது சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளாகக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். சென்னை அம்பத்தூர் பகுதியில் அடுத்தடுத்து வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திறந்து கிடக்கும் தற்போது வடிகால் வாய் தொடர்பான இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை சாலையில் திறந்து கிடக்கும் மழைநீர் வடிகால் வாயால் அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து 10 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை சாலையில் திறந்து கிடக்கும் மழைநீர் வடிகால் வாயால் தற்போது அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விபத்து ஏற்படுவதற்கு முன்பு தற்போது அங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக எழுந்திருக்கிறது. திறந்த நிலையில் கிடந்த மழைநீர் வடிகால் வாயால் அடுத்தடுத்து வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். பார்த்திபன் வணக்கம். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் திறந்து கிடக்கும் மழைநீர் வடிகால் வாயால் அங்கு வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளான இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? கள தகவல்கள். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பிரதான சாலை ஆசியாவிலே மிகப்பெரிய தொழிற்பேட்டையாக இருக்கக்கூடிய இந்த தொழிற்பேட்டையில முழுவதுமாகவே சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதை காண முடிகிறது. ஒரு இருசக்கர வாகன ஓட்டிகள் அங்கு தற்பொழுது பள்ளத்தில் விழுந்து காயங்கள் ஏற்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதனுடைய நேரடிய காட்சிகளே நம்மால் திரையில காண முடியும். குறிப்பா அந்த காட்சிகளே நம்ம பதிவு செய்து கொண்டிருந்த பொழுதே சரி, அந்த சாலையை கடந்து, அதாவது அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலிருந்து பாடி செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை, அந்த பிரதான சாலையில அந்த சாலையில குண்டும் குழியுமாக இருக்கிறது. இந்த குண்டும் குழியுமாக சாலையில மழைநீர் தேங்கி நிற்கிறது. அதனால் அதுல பாதாள சாக்கடை, அந்த பாதாள சாக்கடை மூடாமல் இருப்பது, அந்த மழைநீர் தேங்கி நிற்கிறது. அந்த மழைநீருடன் குண்டு குழிமா இருக்கக்கூடிய அந்த பள்ளத்துல கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் சாலைதான் என்று நினைத்து அதை கடக்கும் பொழுது அந்த பள்ளத்தில் சிக்கி கீழே விழுந்து காயங்கள் ஏற்படுகிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம அந்த காட்சிகளை நேரடியாகவே பதிவு செய்து கொண்டிருக்கும் போதே 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் அதுல சிக்கி கீழே விழுந்து எழுந்திருக்கு செல்லக்கூடியவும் மற்றும் சில அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி செல்லக்கூடிய காட்சிகளும் அதுல இடம்பெற்றிருக்கிறோம். பின்பகுதியில் வரக்கூடிய பேருந்துகள்லாம் இடித்தால் பெரிதும் வாகன ஓட்டிகள் உயிர் சேதம் ஏற்படும். இது போன்ற ஒரு சூழல் அங்கு நிலவி வருகிறது. திருநகர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இதை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குண்டு குழிமாக்கூடிய சாலைகளை சரி செய்து அந்த பள்ளத்தை திறந்திருக்கக்கூடிய பாதாள சாக்கடை பள்ளத்தை திறந்து அந்த பள்ளத்தை அதில் ஆய்வு செய்து முழுமையாக மழைநீர் தேங்காத அளவுக்கு அதுக்கு ஒரு மூடியை அமைத்து அது வாகன ஓட்டிகள் கீழே வீழ்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.